Hi friends, welcome to Ammi Chutney. இப்போ மாங்காய் சீசன்றதுனால இந்த மாங்காய் யூஸ் பண்ணி டேஸ்டான மாங்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அம்மி சட்னி சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கு வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் ஆலை நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. இப்போது டேஸ்டான மாங்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 3 மீடியம் சைஸ் மாங்காவை தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். இதை வெஜிடபிள் ஸ்லைசரில் இது மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். மாங்காய் சாதத்துக்கு எந்த மாங்காய் வேணும்னாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் ரொம்ப புளிப்பு இல்லாத மாங்காவை பார்த்து எடுத்துக்கோங்க. மாங்காவை ஸ்லைஸ் பண்ணியாச்சு. இப்போது இந்த மாங்காவுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். தாளிப்புக்கு 3 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி, 1 பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கறிவேப்பிலை, இது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது ஒரு பெரிய வானலாக எடுத்துக்கலாம். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு பொரிஞ்சதும் எடுத்து வச்சுருக்கிற 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கறிவேப்பிலை. கடலைப்பருப்பு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், இஞ்சி, கறிவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். வெங்காயத்தை ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு பெருங்காயத்தையும் சேர்த்துடலாம். பெருங்காயத்தை சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. ஸோ ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம துருவி வச்சுருக்கிற மாங்காய் இதில் சேர்த்துடலாம். மாங்காய் சேர்த்ததுமே ஃப்ளேமை சிம்மில் வச்சுடுங்க. மாங்காவை சேர்த்து ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. மஞ்சள் தூளும் உப்பும் எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் ரோஸ்ட் பண்ண வேர்க்கடலை கொஞ்சம் சேர்த்துடலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் கேஷ்யூ நட்ஸ் கூட போடலாம், நல்லாயிருக்கும். இப்போது இதில் நம்ம வடித்து ஆற வச்சு வச்சுருக்கிற சாதத்தை போட்டுடலாம். இதுக்கு நான் பொன்னி அரிசி யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் பாஸ்மதி அரிசி அப்படி இல்லைன்னா ஜீரக சம்பா கூட யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சாதம் வடிக்கும் போது ரொம்ப குழைய வடிக்காமல் கொஞ்சம் உதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்து வடிச்சிட்டோம் அப்படின்னா மாங்காய் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு போடும்போது செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. ஏன்னா மாங்காயில் நம்ம முன்னாடியே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறோம். அதனால் ரைஸ்க்கு எவ்வளோ தேவையோ அது மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம். இதை இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். அப்போ தான் நம்ம போட்டிருக்கிற உப்பு சாதத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகும். இதில் நம்ம ரோஸ்டட் பீனட்ஸ் போட்டிருக்கோம். அதுக்கு பதிலாக கேஷ்யூ நட்ஸ் இல்லைனா ஃப்ரைட் ஆனியன்ஸ் கூட போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு ஈஸியான டேஸ்டான மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாங்காய் சாதம் டிஃபன் பாக்ஸில் வச்சு கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல வெரைட்டி ரைஸாக இருக்கும். டேஸ்டான இந்த மாங்காய் சாதத்தை நீங்களும் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. மாங்காய் சாதத்துக்கு இது மாதிரி பொட்டேட்டோ ஃப்ரை வச்சு கொடுத்திங்கன்னா நம்ம குட்டீஸுங்க மீதி வைக்காமல் ஃபுல்லாக சாப்பிட்டுடுவாங்க. இன்றைக்கி நம்ம இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய மாங்காய் வச்சு ஈஸியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி மாங்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இந்த மாங்காய் சாதம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு கீழே இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அம்மி சட்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.